அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜனனியும் சக்தியும் கொடைக்கானல் போகிறதுக்காக பிளான் பண்ணுறாங்க. அதை வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. அப்போ விசாலாட்சி நல்லபடியாக போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு காசு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் விசாலாட்சி சொல்கிறாங்க, நீங்கள் கொடைக்கானலுக்கு போகிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. முக்கியமாக இந்த விஷயம் ஆதிகுணசேகருக்கும் கதிருக்கும் ஞானத்துக்கும் தெரியக்கூடாது. அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோன்னு போய் சொல்லிட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக ரேணுகா, நந்தினி எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க. யாருக்கும் தெரியாமல் லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் காரில் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் விசாலாட்சி ஜனனியும் சக்தியும் மீனாட்சி அம்மன் ஃபோட்டோ கிட்ட நிறுத்தி வழி அனுப்புகிறாங்க. அப்போ ஞானம் வந்து கேட்குறாரு, எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தங்கி வைத்தியம் பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஞானம் கேட்குறாரு, எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ நந்தினி ரேணுகா வேறு ஹாஸ்பிட்டல் பேரை சொல்கிறாங்க. அதை கேட்ட ஞானத்துக்கு சந்தேகம் வருது. ஆனால் எப்படியோ அதை சமாளிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜனனி கோவப்பட்டு, நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்குலாம் போகல, வெளியூருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட ஞானம், என்ன மெட்ராஸுக்கு போய் உங்கள் அப்பா அம்மாவை பார்க்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஜனனி கேட்குறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு, நீங்கள் ஏன் என்கிட்ட இதெல்லாம் கேட்குறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட கதிர் வந்து, எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை தான், ஆனால் வக்கீலும் ஆடிட்டரும் வராரு, அது இல்லாமல் அண்ணன் வேறு ஏதோ முடிவெடுத்திருக்காரு, அதெல்லாம் கேட்டு இருந்து முடிச்சு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சக்தி சொல்கிறாரு, இது எனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம், எனக்கு அவர் சொத்தை எழுதி தர போகிறதும் இல்லை, அப்படி கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஞானம் சொல்கிறாரு, உனக்கு வேணான்னா அதை எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் ஆதிகுணசேகரன் வேறு ஏதோ பெருசாக பிளான் பண்ணுற மாதிரி தெரியுது. இந்த நிலைமையில் ஜனனியும் சக்தியும் கொடைக்கானல் போவாங்களா, இல்லை ஆதிகுணசேகரன் ஏதாவது பண்ணி அதை தடுத்து நிறுத்துவாரா அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.